friends, welcome to our channel Biology Nikku. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த போர்ட் எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. போர்டு அவங்களுக்கு எப்படியாவது நீட் எழுதி நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க எதில் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்கன்னா, ஓகே போர்டு எக்ஸாமுக்கு படிக்கணும், அட் த சேம் டைம் அதில் வந்து நீட் எக்ஸாமை நம்ம என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் என்ன செய்திடலாம், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அழகாக படிச்சிடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் உங்களையும் நீங்கள் இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ரியலாகவே நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்குதா, உங்களுக்குள்ள ஒரு அந்த தேஜஸ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எஸ், அப்போ எனக்கு நான் கண்டிப்பாக என்ன ஆவேன், ஃப்யூச்சரில் டாக்டர் ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம் அட் த சேம் டைம் நீட் எக்ஸாம் இந்த ரெண்டையுமே சேமாகவே நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஃப்யூச்சர், நான் இதுக்கு தான் நான் படிக்க போகிறேன். ஓகே, அப்படி இருந்தாலே நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்போம். சரியா? தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2 வருஷம் நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு கிஃப்டாக நம்ம கையில் கிடைச்சிருக்கு. ஓகே, 11th அண்ட் ஆல்சோ 12th. இந்த 2 வருஷத்தில் உள்ள சிலபஸ் தான் நம்மளுக்கு என்னது, நீட் எக்ஸாம் சிலபஸ். வேறு அடிஷ்னலாக இங்கே இதுவும் வந்திருக்கா அப்படின்னா என்னது கிடையாது. ஓகே, அப்போ வந்து போர்ட் சிலபஸும் நம்மளுக்கு வந்து நீட் சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸும் நம்மளுக்கு வேற வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 99% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் இருந்த போர்டு எக்ஸாம் இதை படித்தாலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சிலபஸ் ரெண்டுமே என்னதான் சேம் தான். ஓகேயா? ஸோ அதனால நம்ம போர்டு எக்ஸாமில் நம்ம வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிப்போம், ஸோ சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கல அப்படின்லாம் கிடையாது. சிபிஎஸ்சியை விட நம்ம சொல்ல போனால் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை படித்தாலே பக்காவாக நம்ம என்ன செய்திடலாம், நம்மளுக்கு எழுதிடலாம். பட் சிபிஎஸ்சினா நம்மளுக்கு வந்து ஐ கேப்சரிங் பாயிண்ட்ஸாக அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் சிபிஎஸ்சி போர்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த 11th and 12th இந்த புக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிலபஸை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த சிலபஸ் தான் நம்மளுக்கு என்னது, நீட் சிலபஸ். ஸோ ஸ்பெஷலாக நீங்கள் வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எப்படி வந்து கிளாஸில் எடுக்கிறாங்களோ அதே பேட்டர்னில் தான் போகும். பட் நம்ம படிக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து வேரி ஆகும். சரியா? நார்மல் போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறது ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சதை நம்ம எழுதி வச்சாலே மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. பட் நீட் எக்ஸாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா எல்லாமே லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படிச்சிங்கன்னா தான் அவங்க கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன் தான். இது வந்து மாங்குன்னு படிச்சு நம்ம வந்து 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு எல்லாம் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஒரே ஒரு கொஸ்டின் தான், உங்களுக்கு ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது என்னது, சாய்ஸ். 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? ஸோ இது வந்து டஃப்பா, இது வந்து டஃப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்கல்ல, இதுதான் கொஞ்சம் நம்ம வந்து என்னது டஃப்பாக இருக்கும். ஏன்னா இது படித்தா நம்ம ஏதோ ஒரு மைண்ட் வச்சு நம்ம எழுதிடுவோம். இது அப்படி கிடையாது. 4 ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னதாகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதில் கிளாரிட்டியாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாமுக்கு வந்து கிளியராக நம்ம என்ன பண்ணணும், அப்பியர் ஆக முடியும். சரியா? தென் அப்போ இந்த நீங்கள் வந்து மெனக்கிட்டு நம்ம வேற ஏதாவது படிக்கணுமா அப்படியெல்லாம் வேண்டாம். 11th and 12th சிலபஸ் தான். ஸோ இந்த 2 வருஷத்தையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். ஏன்னா சிலபஸ் வந்து என்னது சேமாக இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அப்போ பாருங்க, ப்ரிப்பேர் போர்ட் எக்ஸாம் இன் நீட் ஸ்டைல். நீட் ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணுங்க, போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயாலஜி கிளாஸ் உங்களுக்கு நடக்குது, ஒரு சாப்டர் நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த இப்போ மேம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸோ இந்த கொஸ்டின் வந்து போர்ட் பேஸில் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அலாங் வித் இதை எப்படி நீங்கள் நீட் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்படி பாயிண்ட் வைஸ் நீங்கள் வந்து பேரா எல்லாம் போட்டு அப்படிலாம் படிக்கிறது அது வந்து போர்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் நீட் எக்ஸாம் நீங்க அதை எப்படி கன்வெர்ட் பண்றீங்கன்னா, லைன் பை லைன் என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும். ஒவ்வொரு லைனுக்கும் இதில் எப்படிப்பட்ட கொஸ்டின் வரலாம் அப்படின்னு நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கணும், கொஸ்டின் பண்ணிக்கணும். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு படிச்சது மாதிரி ஆச்சு, நம்ம நீட் எக்ஸாமுக்கு என்னது ப்ரிப்பேர் பண்றது மாதிரி ஆச்சு. ஓகேயா? மறந்துடாதீங்க, பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், லைன் பை லைன் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பதான் அந்த கொஸ்டினுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது லைன் பை லைன். ஓகே, அப்போ வேர்ட் பை வேர்ட் ஏன்
இதை மறுபடியும் நான் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றேன்னா, ஒவ்வொரு வேர்ட்லயும் நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ லைன் பை லைன் தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை விட முக்கியமா நம்மளுக்கு எடுத்து வேர்ட் பை வேர்டா நம்ம வந்து அந்த என்சிஆர்டி புக்ல என்ன வேர்ட் பை வேர்ட் இருக்கு அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஓகே நான் எல்லாமே படிச்சுட்டேன், இப்போ வந்து போர்ட் எக்ஸாம்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் வந்து கொஸ்டினை வந்து என்ன பண்ணுவீங்க, திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பீங்க. பட் நீட் எக்ஸாம்க்கு அதை என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ல நீங்க கொண்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு என்னது மோடியூல்ஸ், அதாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வந்து டிபிபி டெய்லி ப்ராக்டிசிங் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ண ஒரு செட்டை வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக், இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே அந்த லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் என்ன செய்தாச்சு, நீங்க படிச்சாச்சு. ஓகேயா? அது போர்டு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பட் இப்போ அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிசிங் செஷனுக்கு என்ன பண்றீங்க, கொண்டு வரீங்க. என்ன நீங்க படிச்சதுல கிளாரிட்டியா இருக்கீங்களா, அது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ப்ராக்டிசிங் செஷன்ல தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். ஓகே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் வந்திருக்கு, அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னது ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரியா? தென் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படி விட்டுடலாமா? நோ. அதுக்கு அடுத்த முக்கியமான இதெல்லாம் நீட்டோட ஸ்டைல். ஓகேயா? தென் கிளாரிஃபை பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த மிஸ்டேக்கை எரர் நோட் நீங்க எழுதி எதனால உங்களுக்கு இந்த மிஸ்டேக் வந்திருக்கு, மேபி இது நியூ இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்லை நான் ரீட் பண்ணும்போது ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம இருக்கலாம். ஸோ அதை வந்து எதனால நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு நீங்க சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது போர்டு எக்ஸாமுக்கும் டெப்த் நாலேஜ் கிடைச்சது மாதிரி இருக்கும், நீட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துல என்னது வராது, மிஸ்டேக் வராது. ஸோ ப்ராக்டிஸை விட ரொம்ப முக்கியமான செஷன் என்னன்னா நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் செஷன். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது என்னன்னா, ஓகே எல்லாமே கிளாரிஃபை பண்ணியாச்சு. தென் அதுக்கு அடுத்தது நீங்க ரீகால்னு ஒரு மெயின் ப்ராசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சும்மா நம்ம டிவி பார்க்கும்போதோ இல்லை நாங்க பெட் டைம்க்கு முன்னுக்கு ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீகால். நீங்க படிச்ச ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. அப்போ உங்களால ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அது நம்ம பிரைன்ல ஸ்டோர் ஆகி இருக்குது. சப்போஸ் ரீகால் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ல இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அட் எ டைம் அந்த புக்கை எடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த மார்னிங் கண்டிப்பா என்ன செய்யுங்க, அதை மறுபடியும் ஒர்க்கா என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும். திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது அதோட கிளாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப கூடுதலா இருக்கும். சரியா? தென் அட் லாஸ்ட் மறுபடியும் என்னது, டெஸ்ட். ஓகேயா? ஸோ வந்து ப்ராக்டிஸ், கிளாரிஃபை, ரீகால், டெஸ்ட். இது வந்து கண்டினியூஸா நம்மளுக்கு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீட் எக்ஸாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது என்னன்னா, இதுக்கு டைம் டியூரேஷன்லாம் நிறைய எடுக்குமே மேம். எஸ், டைம் வந்து ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு அது வந்து கஷ்டமா இருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் போக 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 நீங்க அதுக்கே அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா, ஓகே இந்த டாபிக் நம்ம படிக்கிறோமா, எஸ் அப்போ நீட் பேஸ்ல படிக்கணும், லைன் பை லைன் படிப்பீங்க. தென் அதுக்கு அடுத்தது என்னது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ போர்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க நீட்டையும் ஈஸியா என்ன பண்ணலாம், கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்க 12th படிக்கும்போதே, நீங்க 11th 12th படிக்கும்போதே நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இந்த நீட் ஸ்டைல ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், நீட்டை கிராக் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. T. Usha Arasu. Thank you.